கடந்த வாரம் நம்ம 20 அதிகாரம் சுவிசேஷத்தினுடைய மேன்மையை பார்த்தோம். இன்னைக்கு 55வது அதிகாரம், 55வது பக்கம், 21வது அதிகாரம், கிறிஸ்தவ சுதந்திரம் என்ற தலைப்பின் கீழாக பார்க்கிறோம். அதிகாரம் 21 கிறிஸ்தவ சுதந்திரமும் மனச்சாட்சியில் சுதந்திரமும். எல்லா விவசாயிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் கிறிஸ்து விலை கொடுத்து வாங்கிய சுதந்திரம் நற்செய்தியில் இயல்பாகவே காணப்படுகிறது. பாவத்தினால் ஏற்படும் குற்ற உணர்வில் இருந்தும் அதை தொடர்ந்து ஏற்படும் கண்டனத்தில் இருந்தும் தேவ கோபத்தில் இருந்தும் கடவுளின் நியாயப்பிரமாணத்தின் கடுமையான சாபத்தில் இருந்தும் பெரும் விடுதலையை இச்சுதந்திரம் கொண்டுள்ளது. அதோடு தீமையான இவ்வுலகில் இருந்தும் சாத்தானுக்கு நன்மை அடிமையாக்கும் எல்லா காரியங்களில் இருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தும் நமக்கு விடுதலை தருகின்றது. மேலும் துன்பங்களினால் ஏற்படும் மனக்கசப்பில் இருந்தும் மரண வேதனையின் பயத்தில் இருந்தும் நித்திய தண்டனையில் இருந்தும் விடுதலை தந்து கல்லறையின் வெற்றியையும் அளிக்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம என்ன கவனிக்கிறோம்? அதாவது இந்த டாபிக் நீங்க சரியா கவனிங்க. கிறிஸ்தவ சுதந்திரம் அப்படின்னு சொல்றாரு, ஆங்கிலத்துல கிறிஸ்டியன் லிபர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. இயேசு உங்களுக்கு எனக்கும் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்துருக்காங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்டுல நீங்க ஒரு குற்றம் பண்ணிட்டீங்க, உங்க குற்றத்துக்கான தண்டனை செலுத்தப்பட்டு உங்க கடனை தீர்க்கப்பட்டாயிருச்சு. இனி நீங்க வெளியே போகும் பொழுது நீங்க ஏற்கனவே பண்ண குற்றத்தை வச்சு உங்களை யாரும் குற்றம் சாட்ட முடியாது. இனிமேல் உங்களை யாரும் ஜெயில தள்ள முடியாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம இதை படிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொன்னா, இயல்பா ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு இயேசு அவனுக்கு சம்பாதித்த அந்த சுதந்திரம், இயேசு அவனுக்கு கொடுத்த விடுதலையை அநேக நேரங்களா மறந்துடும், அல்லது அந்த விடுதலையை குறித்து பிசாசு சந்தேகத்தை உண்டு பண்ணும். எப்படி ஆதாம் இடத்துல கடவுள் உனக்கு எல்லா கனியும் புசிக்க குடிக்கல, கடவுள் உனக்கு ஒரு குறை வச்சுட்டாரு, கடவுளுடைய அன்பு உனக்கு பூரணமானது இல்லை, நீ சந்தோஷமான இல்லை, அது எப்படி அவன் ஆதாம்கிட்ட சொல்லானோ அதே போல இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்துலையும் பிசாசு என்ன சொல்றான், இயேசுக்குள்ள மட்டும் உனக்கு முழுமையான சந்தோஷம் கிடையாது, நீ முழுமையா விடுதலையாக்கப்பட்டே நம்பாத, ஏன்னா உனக்கு இன்னும் பாவம் இருக்குது, நீ இன்னும் குற்ற உணர்ச்சியில இருக்கிற, இன்னும் உனக்கு விடுதலை தேவைப்படுது. இயேசு என்னதான் சிலுவையில மறிச்சாலும் நீ துக்கப்படவும் அவமானப்படவும் கண்ணீர் வடிப்பதற்கு உனக்கு சூழ்நிலைகள் இருக்குதுன்றத மறந்துறாங்க. இதை பிசாசு எப்பயுமே ஒரு விசுவாசி கிட்ட பயமுறுத்தே இருக்கும். இந்த தண்டனை இருக்குது, நீ பாவம் பண்ணிட்டியா, உனக்கு அழிவு இருக்குது, உனக்கு நீ முழுமையான விடுதலை ஆகல, நீ இன்னும் சிறைப்பட்டு இருக்கிற, அதுக்கு பரிகாரம் கிறிஸ்தவத்தை விட்டு எல்லா மதத்தையும் பார்த்தீங்கன்னா மனிதனை அடிமைப்படுத்துறது தான் இருக்கு. இந்த கிறிஸ்தவ சுதந்திரத்தை சொல்லக்கூடாம இருக்கிறதுக்கு தான் மற்ற புறஜாதி மதங்களே இருக்குது. நீ இன்னும் அடிமைதான், நீ எனக்கு சேவை செய்யணும். அதனால எல்லா மதத்திலையும் அந்த மதத்துல கடவுளை நேரடியாக அணுக முடியாத மத்தியஸ்தர்கள் இருப்பான். இந்து கோயில பூசாரியை தாண்டி தான் நீங்க கடவுளை போய் பார்க்க முடியும், மசூதியில அதை நடத்துறவனை தாண்டி தான் நீங்க நேரடியா போகணும். எல்லா மதத்திலையும் மனித அதிகாரங்கள் பிசாசு மறைமுகமா இருந்து இந்த பாவிகளுக்கான விடுதலையை காண முடியாத தடைகளை வச்சுட்டே இருக்கும். ரொம்ப சிறப்பா ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு வரும். அதுலதான் நம்ம கவனிக்கணும், ஒரு முறை உண்மையாக மறுபறுப்படைஞ்சு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் மறுபடியும் பாவத்துக்கு அடிமைப்பட முடியாது. பாவம் இருக்கும், பாவத்தினுடைய தண்டனையோ பாவத்தினுடைய ஆதிக்கமோ ஆளுகையோ விசுவாசிக்கு ஒரு பொழுதும் இருக்காதுன்னு விசுவாசம் இருக்கு. விசுவாசம் ஒரு அடிபட்ட மிருகம், ஒரு சிங்கம் குற்றுயிரா குலையுமா இருக்கு. அந்த சிங்கம் எந்திரிச்சு உங்களை தாக்காது, ஆனா அந்த சிங்கி தான் உங்களை பார்த்தா உருமும், கர்ஜிக்கும். சிங்கம் கர்ஜிக்கிறத குறிச்சு நீ பயப்படாத, உன்னை அழிச்சிடும் நினைக்காத, அது ஏற்கனவே அடிக்கப்பட்டு குற்றுயிரா இருக்குது. இப்படிதான் கிறிஸ்தவ சுதந்திரன்றது
சுவிசேஷத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் நம்முடைய குற்ற உணர்வு, நம்முடைய பாவம், நம்முடைய மனசாட்சி, இது எல்லாமே நீ இன்னும் கோபத்துக்கு கீழே இருக்கிற, உனக்கு இன்னும் சந்தோஷம் கிடையாது, நீ இன்னும் அடிமையா இருக்கிறன்னு சொல்ற. நம்ம ரொம்ப கவனமா நிறைய நேரம் பாவத்துக்கு நம்ம பிராயச்சித்தம் பண்ண பார்க்கணும். ஓ, நான் பாவம் செஞ்சிட்டேனா, நீ இந்த பாவம் பண்ணிட்டியா, இனிமேல் நீ 3 நாள் உபவாசம் இருக்கு, அல்லது ஹோல் டே முழு இரவு ஜெபம் பண்ணு, அல்லது ஏழைகளுக்கு உதவி செய், ஏன்னா இந்த காணிக்கை ஊழியத்தை தான் கடவுள் உன்னை மன்னிப்பார். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எப்படி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம் இயேசுவால நீக்கப்படுகிறதோ, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இயேசுவால தான் நீக்கப்படும். நீங்க உங்களால ஒரு காலமும் உங்களுடைய எந்த பாவ சோதனைகள் இருந்தோ ஆளுகையில இருந்தோ உங்களால ஒருபோதும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. இயேசு சம்பாதிச்ச சுதந்திரத்தை மறந்து போயிடக்கூடாது. மனித அதிகாரங்கள் சில நேரம் என்ன பண்ணா நம்மளை பயமுறுத்தும். மனுஷனே இயேசுடைய ரட்சிப்பு போதாதுன்னு சொல்லுவாங்க. கலாத்திய சபையினுடைய பிரச்சனை அது. கலாத்திய சபை யூத பாரம்பரியத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு நீ நியாயப்பிரமாணத்தால விடுதலை இல்ல, சிலுவையினாலதான் விடுதலைன்னு நம்பி வரும்பொழுது ரட்சிக்கப்பட்ட பரிசேய மார்க்கத்துல வந்து என்ன பண்றாங்க, அதெல்லாம் இல்ல, மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை நீ கை கொள்ளணும். இயேசு ரட்சிப்பை சம்பாதிச்சாலும் நீ நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாம நீ பரலோகம் போக முடியாது, நீ விருத்த சேதனம் பண்ணணும், நீ என்னைய மாதிரி யூதனா வாழ்ந்தாதான் நீ பரலோகம் போக முடியும். அப்ப அந்த விசுவாசிகள் இடர்கள் அடைந்து மறுபடியும் நியாய பிரமாணத்தை கை கொள்வதற்கான முயற்சியை பண்ண. அதான் பவுல் கலாத்தியர் புத்தி இல்லாத கலாத்தியரே என்றார். விசேஷத்தினுடைய விடுதலை உனக்கு இன்னும் புரியலையா? இன்னைக்கும் சபையில பிரச்சனையா தான். வெளியே உள்ள சபைகள் எல்லாம் பாருங்க, இந்த இயேசுவால இலவசமா வரக்கூடிய பாவ விடுதலையை அவனால சொல்ல முடியாதுன்னா அந்த சபையில வந்து ஒரு ரட்சிப்புக்கு நீ செயல்படணும்னு சொல்றான். நீ வந்து கடவுளுக்காக உபவாசம் இருக்கணும், நீ கடவுளுக்கு ஆவியின் அபிஷேகத்துல நிறையணும், உனக்கு ஆவியின் வரங்கள் தேவை, நீ பரலோகம் போகணும்னு சொன்னா இயேசு பாதி பண்ணிட்டாரு, நீ பாதி பண்ணணும். இதான் ரோமன் கத்தோலிக்கமும் சொல்லும். 7 சடங்கு செஞ்சாதான் நீ சொர்க்கத்தை அடைய முடியும். செத்தவன் எல்லாரும் உத்தரிக்கும் தளத்துல போய் இருக்கலாம். பாரம்பரிய சபைகளும் அவங்க சில சட்டத்திட்டங்கள் நீ பண்ணணும். புறஜாதி பழக்கத்தை போல சபை வந்துருச்சு. விசுவாச அறிக்கையில எழுதி வைக்கிறாங்கன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், உனக்கு கொடுக்கப்பட்ட விடுதலைய உலகமோ பாரம்பரியமோ மனித அதிகாரமோ ஆட்கொள்ளாதபடி, பிசாசோ பயமுறுத்தாதபடி கவனமா இருக்கணும். அதான் அவர் சொல்றார். நமக்கு பாவத்தினால மனக்கசப்பு வரும், பாவத்தினால துன்பம் வரும், மரண பயம் வரும், வேதனை வரும், எல்லாம் இருந்தாலும் கடவுள் ஒண்ணு பிள்ளையாக தத்தெடுத்திருக்கிறார். நான் குழந்தை இருக்குன்ற காண்டி எப்பயுமே என் குழந்தைக்கு சந்தோஷமானது மட்டும் என்னால கொடுக்க முடியாது. என் குழந்தை வியாதி பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு நான் ஊசி போடணும், அது அந்த குழந்தைக்கு வலிக்கும், அதுக்கு நான் மருந்து கொடுக்கணும், அது தவறு செய்யும் பொழுது நான் பெரும்பால கண்டிக்கணும். அதே மாதிரி கடவுள் சில நேரம் நம்ம சீர்திருத்துவதற்காக சில பாவங்களையும் சில பலவீனங்களையும் சில போராட்டங்களையும் வச்சிருக்கிறார். இந்த பாவம் வியாதி போராட்டம் இக்கட்டு இருக்கிறனால நான் கடவுளுடைய பிள்ளை இல்லாம ஆயிரது கிடையாது. ரட்சிப்பினுடைய பரிசுத்தத்தில் நான் வளர்வதற்காக தேவன் இதெல்லாம் அனுமதிக்கிறார். அதுக்குதான் நம்ம கிருபாசன தண்டையில எப்பயுமே போயிடலாம். நீங்க எப்பேற்பட்ட பாவம் செஞ்சாலும் ஊழியக்காரை மூலமா ஏசிட்டு போக முடியாது, அல்லது மத்தியஸ்தன் மூலமா போக முடியாது. நீங்க நேரடியா ஏசிட்ட போலாம். ஏன்னா அவரு சுதந்திரத்தை கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுருவாங்க. அதான் முதல் பேராகிராஃப் சொல்லுது. 2வது பேராகிராஃப் என்ன சொல்லுது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல இந்த ஆசீர்வாதம் இருக்குது, அதான் சொல்லுது. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அதான் சொன்னாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இந்த சுதந்திரம் அதிகமா விஸ்தரிக்கப்பட்டது. அதனால யூத சடங்கு முறை இனிமே கிடையாதுன்றாங்க. பலி செலுத்துதல் பாவ மன்னிப்பை கொண்டு வராது, விருத்த சேதனம் கொண்டு வராது, ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரிக்கிறது கொண்டு வராது. நம்ம கடவுளுக்கு செய்யக்கூடிய எந்த சடங்குலையும் அனுபவத்திலையும் மீட்பு ஒரு பொழுதும் இல்லை. முழுமையா பூரண கிருபையோடு கடவுள் செஞ்சனால
என்னுடைய பாவ விடுதலைக்கும், சோதனை வெற்றிக்கும், மரண பயத்திலிருந்து விடுதலைக்கும், உலக பாரம்பரியத்திலிருந்து விடுதலைக்கும், மத கிரியைகள் சபையில செய்யக்கூடிய காரியங்கள்ல இருந்து அடிமைப்படாம விடுதலை பெறுவதற்கு கிறிஸ்துவனுடைய மீட்பையும் சுதந்திரத்தையும் நான் சரியா புரிந்து கொள்வேன். நியாய பிரமாணத்துக்கு நான் அடிமை கிடையாது, ஆபத்துக்கு நான் அடிமை கிடையாது, விசுவாசத்துக்கு நான் அடிமை கிடையாது, உலக வழிபாடுகளுக்கு அடிமை கிடையாது. கடவுள் இந்த எல்லா அதிகாரத்திலிருந்து இயேசுவின் மூலமா என்ன விடுதலையாக்கி இருக்கிறார். இத புரியல அப்படின்னா நீங்க ஏதாச்சும் கிரியை செஞ்சு கடவுள்கிட்ட ஒப்புரவாக பார்ப்பீங்க. பாவம் பண்ணிட்டு சில பக்தி விருத்தி காரியங்களை பண்ணி கடவுளோட ஒப்புரவாகன்றது முடியவே முடியாத காரியம், செய்யவும் கூடாது. பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் கடவுள் நீ இந்த பரிசுத்தத்தை பண்ணிட்டு என்கிட்ட வான்னு சொல்லல. பாவம் பண்ணதுக்கு அப்புறம் மனம் திரும்பி ஒப்புரவாகும் தான் சொல்றாரு. பேதுரு 3 முறை மறுதளிச்சுட்டான். அவன் எப்படி நீ இயேசு ஒப்புரவாகிறது? அது மறுபடியும் 3 முறை போய் இயேசு ரட்சகர்னு டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் வான்னு சொல்றான். நீ யார் மாதிரி இல்லைன்னா மறுதளிச்சியோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் தான் கடவுள், நான் தான் ரட்சகர் நீ சொல்லு, நீ துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு அப்புறமா ஒப்புரவாகுன்னு சொல்லல. அவர் வாலண்டியரா அவன்கிட்ட வந்து அவனுக்கு ஏற்கனவே முன்குறித்து தீர்மானிச்சு அழைச்சனால அந்த அன்பின் நிமித்தமா தன்னோடு ஒப்புரவாக சொல்றார். உண்மையாகவே அன்புக்கு பாத்திரமா இருக்கியா? மனம் திரும்புதல் எப்ப வரும்? இயேசுவோடு அறிக்கையிட்டு ஒப்புரவாகி இணக்கமா இருக்கும் பொழுதுதான் வரும். எப்பயுமே பிசாசும் உலகமும் சுத்தி உள்ள மனிதர்களும் நம்மளையும் இயேசுடைய ரட்சிப்பையும் கொண்டு பிரிப்பதற்கு இது எல்லாத்தையும் வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அதுல கவனமா இந்த பாரம்பரியத்தை அந்த சடங்கை விட்டு வெளியே வரணும். அதான் முதல் 2 பேராகிராஃப் சிலுவை இல்ல மறிக்கிற வரைக்கும் இருந்துச்சு. இயேசு பலியானதுக்கு அப்புறம் பலி தேவை. ஆமா, இயேசு ஊழியம் பண்றப்பையும் பலி செஞ்சுட்டு தானே இருந்தாங்க. எருசலேம் ஆலயத்துல இயேசு சிலுவையில தொங்குறப்ப கூட அவங்க பஸ்கா பலி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவர் எப்போ பூரண பலியா செஞ்சு முடிச்சிட்டாரோ அதுக்கப்புறம் அது கிடையாது. அதனால தேவாலயத்து திரைச்சியில 2 கிழியுது. அவர் அங்க உயிரை விடுறாரு, ஆலயம் 2 கிழியுது. அப்படின்னா என்னது? இனி நீ பலியோட வரக்கூடாது. திரைச்சியில கிழிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் கடவுளை நேரடியா பார்க்கலாம். மகா பரிசுத்த ஸ்தலம் உள்ள உடன்படிக்கை ஆசாரியம் உள்ள என்ன பண்ணான்னு யாருக்கும் தெரியாது. திரை கிழிஞ்ச உடனே நேரடியா கடவுளுடைய மகிமையை பார்க்கலாம். அதுவே என்ன சொல்லுது? பலி கிடையாது, சடங்கு கிடையாது, பழைய ஏற்பாட்டு ஆராதனை முறை கிடையாதுன்னு சொல்லு. வாசிங்க 2வது பாராகிராஃப் பின்னாடி. கடவுள் மட்டுமே மனசாட்சியின் ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு எதிரான அதில் அடங்கியிராத சாதாரண மனிதர்களின் எந்த போதனைகளின் நிபந்தனைக்கும் நாம் உட்படவோ அவற்றிற்கு கீழ்ப்படியவோ அவசியமற்று அனைத்து கட்டுப்பாட்டுகளின் இருந்தும் நமது மனசாட்சிக்கு அவர் விடுதலை அளித்துள்ளார். அத்தகைய போதனைகளை ஏற்று நிர்பந்தங்களுக்கு கட்டுப்படுவது மெய்யான மனசாட்சியின் சுதந்திரத்தை காட்டி கொடுக்கும் செயலாகும். ரைட். இப்ப இந்த பாராகிராஃப் 2வது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க? இந்த மனுஷன் சொல்றது நம்ம கேட்கிற அவசியமே அப்படியே கேட்டாலும் அது வேஸ்ட் வீணா போயிடும். அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதையே எழுதிக்கிறாங்கன்னு சொன்னா சீர்திருத்தவாதி எழுதுறதுக்கான காரணம் ரோமன் கத்தோலிக்கத்துடைய ஆதிக்கம். மார்ட்டின் லூத்தர் அவங்க இருக்கிற காலகட்டத்துல பாவ மன்னிப்பு சீட்டு கொடுத்தாங்க. முற்பிதாக்கள் பாவம் செஞ்சுட்டு நீ மறிச்சு அவங்க பரலோகம் போயிருப்பாங்களேன்னு உனக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க பரலோகம் போகாம உத்தரிக்கும் ஸ்தலத்துல இருந்தாங்கன்னா நீ அவங்களுக்காக இங்க காணிக்க கொடுக்கும் பொழுது ஆசாரியன் உனக்காண்டி ஜெபம் பண்ணுவார். அப்ப அவங்களுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போயிடும். அதனால நீ என்ன பண்ணணும்? பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கிட்டு வந்து ஆசாரியனோட ஒப்புரவாக. உன் வாழ்க்கையில ஆண்டவர் அறிஞ்சதுக்கு அப்புறமும் பாவம் இருக்குன்னு சொன்னா நீ ரோமுக்கு அந்த 108 படிகள்ல முழங்கால் போட்டே ஜெபம் பண்ணிட்டு வரணும். நீ ஜெபமால சொல்லணும். இப்ப இதெல்லாம் என்னது? மனித திட்டங்களையும் உபதேசங்களையும் அவங்களுடைய ஆவிக்குரிய நன்மைக்காக இவங்களா பயன்படுத்தினாங்க.
அதை குறிச்சு யாரும் கேள்வி கேட்கல. இந்த கடவுள் சொன்னாரான்னு யாரும் கேட்கல. அப்ப அதை கண்மூடித்தனமா உலகம் முழுவதுமா அவங்க கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு பாரம்பரியத்தையும் உபதேசத்தையும் கை கொண்டு மக்கள் ரட்சிப்பு அறிய முடியாத தடைகளா இருந்து இதுதான் பரிசேயன் மனம். பரிசேயன் என்ன பண்ணா ஏசு அதை சொல்றாரு, மனுஷருடைய உபதேசங்களை நீங்க கற்பனைகளாக போதிக்கணும், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும், அதான் 5வது கட்டளை. நீ ஒருவேளை தகப்பனையும் தாயும் கனம் பண்ண முடியலன்னா நீ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை பணத்தை ஆலயத்துல குர்பான்னு சொல்லி ஒரு காணிக்கையை கொடுத்துட்டேன்னா, ஆசாரியன்கிட்ட கடவுளுக்காக காணிக்கையை கொடுத்துட்டேன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு நீ எந்த பொறுப்பு செய்யறாங்க, கடவுள் பார்த்துக்குவாங்க. அங்க உள்ள ஒரு யூதனும் கூட இது கடவுளுடைய வழிமுறையா எங்க சொல்லப்பட்டிருக்கு, கடவுளுடைய வார்த்தையில இந்த வழிமுறைலாம் யாரும் கேட்கல. நீ சுத்திகரிக்கணும்னா நீ கடைக்கு போயிட்டு வந்தா 7 முறை உன் கை காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். உன் வீட்டுல உள்ள எல்லா பாத்திரங்களையும் சுத்திகரிக்கணும். நீ வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கணும். நீ கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் தசமபாகம் கொடுக்கணும். இதை அவங்க கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் கடவுளுக்கு செய்யக்கூடிய பக்தி செயல்கள். இதை யாரு கேள்வி கேட்டா? இந்த மனித உபதேசங்கள் தான் இலவசமான ரட்சிப்பு அடைய முடியாத தடைக்கல்லா இருந்துச்சு. சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளாதபடி வழிவிலக செய்கிறதாக இருந்துச்சு. இன்னைக்கு சபையில என்ன பிரச்சனை? இந்த மனித உபதேசங்கள் தான் நிரம்பி இருக்கு. மாசம் மாசம் முழு இரவு ஜெபம் வைக்கணும்னு யாரு சொன்னா? ஆவியானவருக்கு காத்திருக்கணும்னு யாரு சொன்னா? உபவாச கூட்டத்தை போஸ்ட் அடிச்சு ஓட்டணும்னு யாரு சொன்னா? தீர்க்க தரிசன திருவிழா, அற்புத பெருவிழா, தேச எழுப்புதல் விழா, இதெல்லாம் பைபிள் எங்க சொல்லுச்சு? இததான் இவங்க இதை பண்றனாலதான் இலவசமான பாவ மன்னிப்பை ரட்சிப்பையும் சொல்ல முடியல. சிலுவையை அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், நம்ம செய்யக்கூடிய நற்காரியங்கள் மத பக்திக்குரிய காரியங்கள் மூலமா கடவுளை அடைய முடியும். கடவுள் நம்முடைய ஊழியங்கள் மூலமா, காணிக்கை மூலமா, நம்ம ஜெபிக்கிற ஜபங்கள் மூலமா, நம்முடைய பரிசுத்தம் மூலமா கடவுள் மகிமைப்படுகிறான்னு அவன் நினைக்கிறான். அதனாலதான் அவனுக்கு இயேசு சம்பாதிச்ச ரட்சிப்பை சொல்ல முடியும். இந்த கிறிஸ்துவ சுதந்திரத்துல இதை ஏன் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த கிறிஸ்தவனும் சபையும் இந்த போலியான ஒரு மாய்மாலமான உபதேசத்துக்குள்ளாக தன்னை நினைச்சுக்கிட்டான்னு சொன்னா அது மிகப்பெரிய பாவம். மனசாட்சிக்கு விரோதமா கண்மூடித்தனமா ஒரு உபதேசத்தை நம்ம அங்கீகரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் நிலுவைக்கு எதிராக செய்யக்கூடிய பாவம். சாத்ராக் மேஷாக் யூதனா இருந்து பாபிலோனுக்கு அடிமையா போறான். அவன் ஒரு அடிமை. இந்த ராஜா பேரரசன். அவன் தன்னுடைய சிலைய வச்சு எல்லாரும் இதை வணங்கணும்னு சொல்றான். எல்லாரும் வணங்கும் போது கூட்டத்தா நம்மளும் சேர்ந்து செஞ்சிடலாம் அப்படின்னு அவன் இல்லாம அதை கொடுக்கக்கூடிய சாப்பாடை என்னால சாப்பாட முடியாது, சாதாரண ஒரு சாப்பாடு தான். அந்த சாப்பாடை சாப்பாட முடியாதுன்னு ஏன் சொன்னான்? அந்த சிலையை வணங்க முடியாதுன்னு ஏன் சொன்னான்? இது சுவிசேஷத்துக்கும் கடவுள் கொடுத்த ரட்சிப்புக்கு நான் ஒரு யூதன், நான் கடவுளுடைய கடவுளை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது. ஏற்பாடு சொல்லுது, உன் தேவனாய கர்த்தரை முழு இதயத்தோட முழு ஆத்மாவோட அன்பு கூறு. அப்ப நான் வணங்கி குனிஞ்சு வணங்கணும்னா அது என் தேவனை தவிர யாரும் இல்லை. அதான் வேதம் சொல்லுது. அதனாலதான் அவங்க சொன்னாங்க, உன் பாரம்பரியம் எங்களுடைய வேதத்துக்கு எதிராக இருக்கு, நீ கடவுளுடைய இடத்துல உட்கார்ந்துருக்க, உன்னை வணங்க முடியாது. அதுக்கு நீ எங்களை தீயில போட்டாலும் சரி, சிங்கத்துல போட்டாலும் சரி, இதுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க தயாராக இருக்கோம். என்னங்க ஒரு சின்னோட விஷயம் தானங்க, இது எதுக்கு பேசப்பட்டீங்க? அவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க, நம்புறாங்க, அதை நீங்க எதுக்கு தடை செய்யறீங்க? அவன் தீர்க்க தரிசனத்தை நம்புறான், அவன் அற்புத சுகத்தை நம்புறான், அவன் தனிப்பட்ட சாட்சியை நம்புறான். அதனால என்ன? அவன் ஆண்டவர் தானே விசுவாசிக்கிறான், அவன் இயேசுக்கு தானே ஊழியம் பண்றான். சிலுவை மறைக்கப்படுதுல, சொல்லக்கூடிய இந்த கிரியைகள் மூலமா சுவிசேஷம் மறைக்கப்படுது. அவன் ஆவியானுடைய வல்லமையை போக்கஸ் பண்றான், வேதத்தை மூடி வைக்கிறான், இலவசமான பாவ மன்னிப்பையும் நித்திய வாழ்வையும் மறைக்கிறான்ல. இதெல்லாம் தான் அவன் பெருசுப்படுத்திட்டு இருக்கிறான். ரட்சிப்புன்றதே என்னான்னு தெரியாம அநேக ஞானஸ்தானம் சபையில வச்சிருக்கிறான். அவனுக்கு மக்களுடைய பணம் தேவை, காணிக்க தேவை, மக்களுடைய ஆதரவு, அவ்வளவுதான். அவங்களுடைய பரிசுத்தமோ கடவுளுக்கு பயபக்தியோ. அதனாலதான் நம்ம எதிர்க்கணும். ஒரு விசுவாசியா நாம அதை சகிச்சுட்டு போக முடியாது. சத்தியத்துக்கு இந்த உபதேசத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லாத்தையும் ஏசு எதுக்கு பரிசேனை வேத பாடனை எதிர்த்தாரு? வாழ்ந்த காலக்கதை இந்த மத கிரியைகள் சாட்டை எடுத்து எதுக்கு தேவாலயத்துல பலகையில கவுத்தி போட்டார்? எல்லாரும் எதுக்கு வெளியே அனுப்புனார்?
என் வீடு ஜெப வீடுன்னு ஏன் சொன்னாரு? அந்த வீட்டை வியாபார ஸ்தலமா ஆக்கிட்டான். இப்ப அது தப்பா? எல்லாரும் ஆலயத்துல பலி செலுத்தணும், அவன் ஆடு மாடு புறா விற்கிறான், அதுல என்ன பாவம் இருக்குது? ஆடு மாடு புறா விற்கிறதுல என்ன பாவம் இருக்குதுன்னு சொன்னா, அவன் பலியை பிரதானப்படுத்தி அந்த பலி அடையாளப்படுத்தக்கூடிய சுவிசேஷத்தை மறந்துட்டான். எல்லாரும் வந்து ஆடை வெட்டிட்டு போயிட்டான், இருதயம் கடவுளோட ஒப்புரவாகல. நியாய பிரமாணத்துல கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாது. அதான் ஏசு அதை பண்ணார். அதான் இன்னைக்கு நம்ம எந்த மனித கலாச்சாரத்தையும் மனித பாரம்பரியத்தையும் சபைக்குள்ள ஆராதனைக்குள்ள மனித வழிமுறையை ஒரு பொழுதும் அங்கீகரிக்க முடியாது. இதெல்லாம் அப்படி பண்றாங்க, இங்கெல்லாம் சினிமாவை பாட்டு போடுறாங்க, இங்கெல்லாம் பல புதுமையான செயல்கள் செய்யறாங்க, ஸ்டேஜ் போடுறாங்க, லைட்டு போடுறாங்க, இயேசு படத்தை ஓட்டுறாங்க. இதெல்லாம் ஏன் நம்ம செய்யறது இல்லை? வேதம் சொல்லாதது சுவிசேஷத்தை கரைப்படுத்தும், மனிதனுக்கு ரட்சிப்பை வழங்காது. கடைசி பாராகிராஃப் கவாசம். கிறிஸ்துவ சுதந்திரத்தின் பெயரில் பாவத்தை செய்பவர்கள் அல்லது பாவ இச்சைகளை வளர்ப்பவர்கள் நற்செய்தி கிருபையின் பிரதான நோக்கத்தை தவறான வழியில் பயன்படுத்தி சுய அறிவை தேடிக்கொள்பவர்களாக உள்ளார்கள். இதன் மூலம் அவர்கள் தேவனுடைய மக்கள் நமது எதிரிகளின் செயல்களிலிருந்து விடுபட்டு வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தத்துடனும் நீதியுடனும் பயத்தோடும் கடவுளுக்கு பணி செய்ய துணை புரியும். அவங்களுக்கு தவறுன்னு தெரியாமலே செய்யறாங்க. இங்க செய்யறாங்க, இதுல செய்யல. யாரு தவறுன்னு தெரியாம யாரு செய்யறாங்க? நீதியின் மார்க்கத்தை விலகுவதை பார்த்தும் அதை அறிந்து எங்க அப்பாவே அவர் வந்து தவறுன்னு தெரியாமையே வந்து அவர் இஷ்டத்துக்கு மாற்றி மாறிட்டு நான் கடவுளை தான் ஆராதிக்கிறேன், நான் ஜோம் பண்ணிட்டு நான் எந்த தப்பு பண்ணல, ஆனா இதெல்லாம் தப்புன்னு தெரியாமே செஞ்சுட்டு இருக்காரு. என்ன பண்ணாலும் நான் எந்த இதுவுமே பண்ணல. இந்த வசனம் கூட அவருக்கு போட்டு பண்ணுங்க, அவருக்கு தெரியல தெரிவிங்க. இப்ப தெரியலன்றது அவருடைய பாவமா இல்ல அறியாமையா? தெரியலன்றது இப்ப உங்களை வேலைக்கு சேர்க்கிறோம், அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அதை குறிச்சு அறிவுறதுனால அந்த வேலையை செய்யணும். கடவுளை அவர் ஆராதிக்க போறேன்னு சொல்றாரு, கடவுளை ஆராதிக்கிறன்ற அறிவு இல்லாம எப்படி அதை செய்யறாரு? கடவுள்கிட்ட இப்ப சும்மா யோசிப்பாங்க, அப்பா அப்பா இறந்து பரலோகம் போறாரு, இப்ப நான் கையை தட்டி இந்த மாதிரி அந்நிய பாசை பேசி போயெல்லாம் ஆராதிச்சேன், அதை வந்து நான் அறியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கடவுள் என்ன சொல்லுவாரு? சரிப்பா நீ அறியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன சொல்லுவார் கடவுள்? இந்த வருஷம் எனக்கு யாருமே சொல்லல. சரி, சொல்லல, தெரியாது தெரியாது. அந்த ஆசீர்வாதம் அந்நிய பாசை சொன்னாரு. யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, எழுதி பைபிளை கையில கொடுத்துருக்கேன்ல, அதை ஒழுங்கா படிச்சுன்னா உனக்கு தெரியும்ல. தெரியலன்னு சொல்றதை விட தெரியறதற்கான வாய்ப்பை பயன்படுத்தல. இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் சொன்னேன். இப்போ இந்த இந்த சத்தியத்தையே தெரியாம தான் எல்லாரும் இருக்கிறான். அவன் எப்படி தெரிஞ்சுக்கிறான்? தரிசனத்துல தெரிஞ்சுக்கிறானா? பைபிளை தொடர்ந்து உட்காந்து படிச்சனால தானே தெரிஞ்சுக்கிறான். அப்ப அவன் படிச்சனால தெரிஞ்சுக்கிட்டான், நீங்க படிக்காதனால தெரிஞ்சுக்கல. படிச்சாலுமே தெரியும். இந்த வருஷம் நான் படிச்சிருக்கேன், ஆனா இது இவதான் போடணும் அப்படின்றதே இதெல்லாம் படிக்கும்போது பயமா இருக்கு. அதனால மோசமான அது யாரு தப்பு? நீங்க படிச்சு விளங்கலன்றது யாரு தப்பு? கடவுள் தப்பா? அப்புறம் என்ன? அறியாமையில நீங்க பண்ணாலும் பாவம் தான், தப்பு தான். ரூல்ஸ், வண்டி ஓட்டிட்டு போறீங்க, நோ என்ட்ரின்னு போர்டு இருக்குது, டூ வீலர் இந்த பக்கம் போகக்கூடாது, ஒன்வேன்னு போர்டு இருக்குது. நான் போர்டை பார்க்காம போயிட்டேன், போலீஸ்கார் நிப்பாட்டுறாரு, என்னப்பா ஒன்வேல வரேன். ஐயோ நான் போர்டை பார்க்கல, நீங்க என்ன எப்படி சொல்றீங்கன்னு கேட்பீங்களா? போர்டை பார்க்காதது ஓன் தப்பு. போர்டை பார்க்காம எதுக்கு வண்டி எடுத்துட்டு போத உள்ள நீ வந்த? அப்ப எப்படி ஆராதிக்கணும்னு தெரியாம ஆராதிக்கிறது யார் தப்பு? அப்ப அறியாமைன்றது பாவம் தானே. நம்ம புத்தியை யூஸ் பண்ணணும்ல. கடவுள் கொடுத்த வேதம் கையில இருக்குல்ல, அப்ப படிக்கணும்ல, படிச்சு தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சு சரிப்படுத்தணும்ல. ஆமா, அதான்
எழுதிட்டே இருக்கிறோம், செஞ்சுட்டே இருக்கிறோம். மத்தவங்க சொல்றாங்க, ஆனா நம்ம எதை வேணாலும் செய்யலாம், கடவுள் மன்னிச்சிடுவார். எதை வேணாலும் செய்யலாம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாங்க. அவர் மையப்படுத்துறோம்னு இல்ல அவரு இதுக்குள்ள பேசுறாரு, இந்த எழுதியிருக்கத சொல்றாரு. நீங்க வெளியே சொல்றீங்கல்ல, அவர் இங்க என்ன எழுதியிருக்குன்றத சொல்றாரு. சுதந்திரத்தின் பெயரில் ஆஹ் பாவத்தை செய்பவர்கள், உம் அதாவது பாவ இச்சைகளை வளர்த்தவர்கள், நற்செய்தி கிருபியின் பிரதான நோக்கத்தை தவறான வழியில் பயன்படுத்தி சுய அறிவை தேடிக் கொள்பவர்கள். எல்லாம் தெரிஞ்சே செய்யறாங்க. இப்ப நம்ம முதல் 2 பேராப் என்ன பார்த்தோம்னா, நம்ம மனுஷனுக்கு அடிமையா இல்ல, பிசாசுக்கு அடிமையா இல்ல, பாரம்பரியத்துக்கு அடிமையா இல்ல, நம்ம சுதந்திரமா இருக்கோம்னு பார்த்தோம். நம்ம சுதந்திரமா ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சுதந்திரம் நம்ம இஷ்டப்படி வாழ சொல்லல. உண்மைதான், நம்ம பாரம்பரியங்களுக்கும் பிசாசுக்கும் பாவத்துக்கும் மனசாட்சிக்கு அடிமைப்படலைதான். அதுக்காண்டி நான் யாருக்குமே அடிமைப்பட மாட்டேங்க, நான் ஃப்ரீ பேர்டுங்க எல்லாம் இல்லை, நான் அடிமைதான். நான் இப்ப யாருக்கு அடிமைனா இயேசுக்கு அடிமை. இதுக்கு முன்னாடி மனிதனுக்கும் பாரம்பரியத்துக்கும் உலகத்துக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தேன்னா, இயேசுவினுடைய உபதேசத்துக்கு நான் சேவை செய்யணும். மனம் திரும்புதல்னா பாவத்தை விடுறது மட்டும் இல்லை. நான் பழைய வாழ்க்கையிலிருந்து தெரிஞ்சுட்டேங்க, அதுல மனம் திரும்ப. பழைய வாழ்க்கையை விட்டுட்டு புதிய வாழ்க்கையின்படி வாழணும். பாவத்தை விட்டது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தை நான் வளர்க்கணும், பரிசுத்த உபதேசத்துல வளரணும். அதுக்கு பேர் தான் மனம் திரும்ப. அப்போ உலகத்துக்கும் மனித உபதேசத்துங்களுக்கும் பாரம்பரியத்துக்கும் அடிமைப்படாம இருக்கணும்னா இயேசுவுக்கு அடிமையா வாழணும், இயேசுவுக்கு சேவை செய்யணும். அப்ப நான் விடுதலையாக்கப்பட்டேன்னா பரிசுத்தத்திலையும் கீழ்ப்படிதலையும் வளரக்கூடிய அடிமையுள்ளவனா இருக்கிறேன். அததான் அவங்க சொல்றாங்க. சுதந்திரத்தை நீ இருமாப்பா ஆளக்கூடாது, சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. உங்க கடனை கட்டி நீங்க செலுத்த வேண்டிய குற்றத்தை மன்னிச்சு உங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 100 கொலை பண்ணிட்டீங்க, ஜட்ஜு உங்களுக்கு மன்னிச்சு உங்க கடனை நீங்க நிறுத்திட்டாரு, உங்களை ரிலீஸ் பண்றாரு. அவரே என்ன ரிலீஸ் பண்ணாரு, மறுபடியும் இப்ப இன்னொரு கொலை பண்ணீங்கன்னா, இன்னொரு கோடிக்கணக்கா கொள்ளை அடிச்சீங்கன்னா, அப்ப அதுக்கு உங்களை ரிலீஸ் பண்ணல. அததான் சுதந்திரம். பாவத்தை கிறிஸ்துவ சுதந்திரத்தின் பேர்ல பாவ வாழ்க்கையும் வாழ முடியாது. பாரம்பரியத்தையும் மனித சடங்காச்சாரங்களும் தான் விடுதலை பெற்று இருக்கிற. ஆனா கடவுளுடைய பரிசுத்த கற்பனையை நீ கை கொண்டுதான் ஆகணும். கலாத்தியர் என்ன சொல்றாருன்னா, நீ நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையா இல்லைன்னு சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாம இருன்னு சொல்லல. நியாயப்பிரமாணம் உன் மாஸ்டர் கிடையாது, நியாயப்பிரமாணம் உன் எஜமான் கிடையாது, இயேசுவும் எஜமான். இயேசுவும் எஜமானா வச்சுட்டு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகின்ற. நியாயப்பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணத்துக்கு நீ அடிமை இல்லைனா அப்ப நீ போய் பேசலாமா, நீ திருடலாமா? அதான் ரோமர் 6 சொல்றாரு, கிருபை பெருகும்படிக்கு பாவம் செய்யலாமா? கிருபை உன்னை விடுதலையாக்குனதே பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு தான், பரிசுத்தமா வாழ்றதுக்கு தான். அப்ப நான் ஒரு ராஜ்யத்திலிருந்து விலகி, ஒரு அதிகாரத்திலிருந்து விலகி இன்னொரு அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்துக்கு உபதேசத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன். அதான் சொல்றது கிறிஸ்தவ சுதந்திரம் என்பது ஆவிக்குரிய எதிரிகளை வீழ்த்தி ஆவிக்குரிய சேவை செஞ்சு கடவுளுக்கு பணி செய்யும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறது. அதுலதான், அதனால இயேசு மத்திய சொல்றாரு, பரிசேயனை போல சதுசேயனை போல நீ வாழாத, ஆனா பரிசேயர் சதுசேயருடைய நீதியை விட ஓ நீதி அதிகமா இருக்கணும்ன்ற. அவன் வெளியில பாத்திரத்தை சுத்தம் பண்ணு, வீட்டை சுத்தம் பண்ணு, சரீரத்தை சுத்தம் பண்ணு, ஆலயத்தை சுத்தம் பண்ணுன்றான். ஆனா உள்ள அழுக்கா இருக்கிறான். நீ உள்ள சுத்தம் பண்ணிட்டு வெளியே சுத்தம் பண்ணுன்றார். அதுதான் அவர்கள் சொல்லியும் செய்யாது இருக்கிறார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இரக்கத்தையும் நீதியையும் விட்டுட்டாங்க. நீங்கள் இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாது இருக்க வேண்டும்ன்றார். வெளியவும் நீ சுத்தமா இருக்கணும், அதே சமயத்துல பிரதானமா உன் உள்ளம் இருதையும் ஆண்டவரால சுத்தி எடுக்கப்படும். கிறிஸ்தவ சுதந்திரம் நம்ம மனித அதிகாரம் பாவ மனசாட்சி பழக்காலத்துல தான் விடுதலை கொடுத்திருக்கே ஒழிய பரிசுத்த வாழ்விலிருந்தும் கடவுளுக்கு பயந்து நடக்கிறதுல இருந்தும் விடுதலை கொடுக்கல. அதுக்கு நம்ம பயபக்தியா வாழணும். சொல்றேன். அடுத்த வாரம்